இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாய் இணைகிற அனைத்து நண்பருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I just want to greet you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நம் கவனத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் முதல் பாகமும் 8ஆம் வசனத்தின் முழுவதாகவும் வாசிக்கும்படி கேட்கிறேன். பேதுரு அவளை நோக்கி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 8வது வசனம் வாசிக்கும்படி. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அதை தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு முறை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Praise the Lord. Amen. இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து பார்க்கிறோம். ஆதி திருச்சபை நமக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறது. ஆதி திருச்சபையை கொண்டுதான் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை வணைந்து கொள்ள வேண்டும். நமக்கு சபையின் சரித்திரம் அநேகங்கள் இருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபை தான் நமக்கு முன்மாதிரியாக ஆவியானவர் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு பின் சபையை தேவன் நிலைநாட்டி விட்டு போனார். எல்லாரையும் சும்மா விட்டு போகவில்லை. ஒரு சரியான ஒரு கிறிஸ்துவை நம்புகிற யாவரையும் ஒன்றாக ஒரு சபையாய் மாற்றிவிட்டு போனார். அதை தொடர்ந்து சபை வலிமையாக வளர்ந்து வந்தது. ஆவியானவருடைய கிரியைகளை வல்லமையாய் நடப்பிக்கிறதை பார்த்தார்கள் யாவரும். இதையெல்லாம் பார்த்தவர்கள் சபை பயங்கரமான ஒரு வளர்ச்சியை தொட்டது. இதன் மத்தியில் நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல தேவ மனிதனாகிய ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஸ்தேவானை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பார்த்தீங்கன்னா இதற்கு பின்னணி என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், கம்மாலியன் ஏற்கனவே பேதுருவை கைது செய்திருப்பார்கள். கம்மாலியர் சொல்லியிருப்பான், இது தேவனால் வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, இல்லைன்னா தானா அற்று போய்விடும் என்று சொல்லி முடித்திருக்கான். அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்றால், சபைக்குள் ஒரு குழப்பம் வருகிறது. ஆதி திருச்சபைக்குள் ஒரு குழப்பம் வருகிறது. 2 வகையான யூதர்கள் அங்கு இருந்தார்கள். ஒருவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், கிரேக்க யூதர்கள், அவர்களும் கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருந்தார்கள். மற்ற ஒருவர்கள் எபிரேய யூதர்களாக இருந்தார்கள். இதற்கு வித்தியாசம் என்னவென்றால், கிரேக்க யூதர்கள் மற்ற இடங்களில் டயோஸ்பரா என்று சொல்லப்படுகிற போல் மற்ற இடங்களில் சிதறி கிடந்த யூதர்கள் கிரேக்க மொழியை அடிப்படையாக கொண்டிருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், எபிரேய மொழியை அடிப்படையாக கொண்டவர்கள். உதாரணத்துக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால், தமிழர்கள் நாம் இங்கே இருக்கிறோம். அநேக தமிழர்கள் உலகளாவியலாக பரவி இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் தமிழை பேசினாலும் அவர்கள் அடிப்படையாக ஆங்கிலத்தை கொண்ட அநேக தமிழர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இந்த ஒரு சூழல் அமைந்தது. அநேக படையெடுப்பின் நிமித்தம் சதறி போனவர்கள் இந்த 2 வகையான யூதர்கள் சபைக்குள் இருந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு குழப்பம் வந்துவிட்டது. எல்லாம் கேட்கலாம், அது ஆதி திருச்சபை கிறிஸ்து நிலைநாட்டி போய்விட்ட பிறகு ஆவியானவர் நடத்தப்படுற சபையில் ஒரு குழப்பம். ஏனென்றால் சபை மனிதர்கள் குறைவுள்ளவர்களால் நடத்தப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் குறை உள்ளவர் இல்லை. நீங்கள் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சபை வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் அதை பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லா சபையிலும் ஒரு குறைகள் இருக்கும். ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு வரும் வரை அது அப்படி தான் இருக்க வேண்டும் இருக்கும் என்று இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குறைவுகளை பார்க்குறாங்க. ஒருவர் சரியாய் நடத்தப்படவில்லை. சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு வகை கிரேக்க யூதர்களுடைய கைம்பெண்களை
சற்று வித்தியாசமாக நடத்தி விடுகிறார்கள். இதனால் ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா ஹோட்டல் வச்சு நடத்தலை, நம்ம இதுக்கு தனியாக ஆளை போட்டு பார்க்க வேண்டியதான் என்று அதற்குன்னு தனியாக ஆளை கூப்பிடுறாங்க. 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். அந்த 5வது வசனத்தை முழுவதாக வாசித்தால் தெரியும், இப்போ வாசிக்க வேணாம். 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். அதில் ஒருவன் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் கிரேக்க யூதனாக இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து வேதம் இப்படியாக சாட்சி சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாம் வல்ல இறைவன் நம் வாழ்க்கையில் என்னதை சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆமென். இந்த சபைக்கு நாம் கிறிஸ்துவை போல் மாறுவதற்காக தேவன் அனைத்து வசனங்களையும் எழுதி கொண்டிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் வார்த்தைகளாக இந்த பேப்பரில் இருக்கிறதல்ல, இது எல்லாம் நம் மனதில் எழுதப்பட வேண்டும். ஆமென். மனதில் எழுதப்பட்டதோடு இல்லாமல் அதை கேட்கிறவராக மட்டும் இல்லாமல் அதை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் ஹெலனிஸ்டிக் ஜூ என்று சொல்வார்கள், அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட். இதற்கு 7 லீடரில் ஒருவரை தெரிந்து கொண்டவர் தான் ஸ்தேவான். மற்ற ஒரு தெரிந்த பேர் என்றால் பிலிப். ஆனால் மற்ற ஒரு 5 பேர் இருக்கிறது. ஆனால் ஸ்தேவானை மாத்திரம் நாம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் சொல்லியிருக்கிறாங்க, முதலாவது வேதம் ஸ்தேவானை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். முதலாவது சாட்சி வேதம் ஸ்தேவானை குறித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்று கொடுக்கிறது என்றால், வாசிங்க 8வது வசனத்தை ஒரு முறை மீண்டும் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் வல்லமை நிறைந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று எழுதியிருக்கிறது. எதற்காக? அதில் ஸ்தேவானை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, இது ரொம்ப ஒரு நிர்வாக திறன் உள்ள ஒரு நபராக இருந்தார், நல்லா பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார். உணவு டிபார்ட்மெண்ட் அவர் இடத்துல பிரித்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை பார்த்து கொள்ளணும். சீஷர்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் என்பதனால் ஸ்தேவான் என்ன பண்ணுகிறான் என்றால், ஸ்தேவான் he is full of grace, amen, full of spirit of God. ஆவியானவரினால் நிரம்பினவனாய் காணப்படுகிறான். இதுதான் முதலாவது காரியம் ஆண்டவர் சபைக்கு பேச விரும்புகிறார். ஆமென். ஆவியானவரினால் நிரம்பினவர்களாக, கிரேஸ் கிருபை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதில் சொல்லப்படுகிறது he is full of wisdom. ஆமென். அவனை சொல்லும்போது ஒரு ஞானம் உள்ளவனாக காமிக்கிறது. ஆமென். அநேக நேரங்களில் சபைக்கு வரும்போது நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம், பக்தி தான் முக்கியம் என்று நினைத்துக் கொள்கிறோம். பக்தி என்பது வெறுமையாக ஜெபிப்பதில் மாத்திரமல்ல, நம் குணங்களிலும் நம் நடக்கையிலும் அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. நீங்க பாருங்க, கிறிஸ்தவன் என்றால் சும்மா அது சபைக்கு போகிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய நடக்கையில் அது தெரிய வேண்டும். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், he is full of grace. ஆமென். அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவர் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில பார்த்தோம், யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார் என்பதை யாரு பார்த்தா? புறஜாதியார் பார்த்தார்கள். ஆமென். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்பதை புறஜாதியார் பார்த்தார்கள். ஆமென். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி ஏழ்மையாகவும் தாழ்மையாக இருப்பது வேறு. ஆனால் ஒரு நாம் நினைத்துக் கொள்வது என்ன என்றால், சமுதாயத்தில் பின்தங்கி இருந்தால் தான் தாழ்மையாக இருப்பது என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி வேதம் சொல்லவில்லை. ஆமென். கிறிஸ்தவர்கள் என்றால் ஸ்தேவான் முன் வகிக்கிறான். ஆமென். அநேக தேவனுடைய பிள்ளைங்கள் இருக்காங்க. தேவன் எல்லாரையும் ஒரே இடத்துல வைப்பதில்லை. எல்லாரையும் இந்த வேலையை மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வைப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் மருத்துவத்தில் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் வணிகத்தில் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் வங்கியில் வேலை செய்ய வேண்டும். எங்கெல்லாம் வலிமையான இடம் இருக்கிறதோ எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். அங்கு இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்த நபர் ஞானம் உள்ள ஒரு நபராக இருக்கிறார் என்று. ஆமென். இந்த ஞானம் மனிதரிடத்திலிருந்து வரவில்லை,
இது தெய்வீக ஞானமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆமென். மற்றவர்கள் சில காரியங்களை செய்ய முடியாத காரியங்களையும் தேவன் நம்மை கொண்டு செய்து முடிக்கிறவராக காணப்பட வேண்டும். ஆமென். அநேக நேரத்தில் எல்லா ஒரு கிறிஸ்டியன் என்பதற்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான அவுட்லுக் கொடுக்குறாங்க. ஒரு சில சபைக்கு போகிறத பார்த்தேன்னா போகிறத பார்த்த பொழுது தெரிந்து கொண்டேன், அவர்கள் ஒரு சில காரியத்தை வேதம் சொல்லுகிறதை மறுத்து விடுகிறார்கள். கிறிஸ்தவன் என்றால் வேற ஒன்றும் பண்ணக்கூடாது, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டை போட்டுக்கொண்டு சபையில் உட்கார்ந்து இருக்க வேண்டும், தேவனோட நேரம் செலவிட வேண்டும், எல்லாம் அழுது தேவனுக்கு முன்பாக மன்றாட வேண்டும். ஆனால் அதெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது என்றால் தேவனை பிரதிபலிக்கிறதுக்காக செய்யப்படுகிறது. ஆமென். இந்த உலகத்திற்கு உங்களை அனுப்புனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஸ்தேவானை பார்த்து சாட்சி வேதம் சொல்லுகிறது, he was full of spirit. ஆமென். ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான், அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான், கிருபை நிறைந்தவனாய் இருந்தான். he was powerful. ஆமென். அவன் வலிமை வாய்ந்தவனாக இருந்தான் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளும் வலிமையாக இருந்தான். ஆனால் அது எந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்றால், அவன் பேசி கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள், வன்முறையாளர்கள். அந்த இடத்திலும் அவன் ஞானம் உள்ளவன் என்று விளங்கியது. ஆமென். அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, அவன் he served before he speak. அவன் தேவனுக்காக ஒரு காரியத்தை, எல்லாவற்றையும் தேவனை பற்றி வாயால் சொல்வதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்ந்து காமித்து கொண்டிருந்தான். ஆமென். நம் வாயினால் சொல்வது ஒன்று, நம் வாழ்க்கை அதை, if our life does not back up what we speak, நம் வாழ்க்கை நாம் பேசுவதை அடிப்படையாக கொண்டு இல்லை என்றால் அது வந்துட்டு சாட்சியாக இருக்காது. ஆமென். அவர் சொல்வது ஒன்று, அவர் செய்வது ஒன்றாக இருக்கிறது என்று அந்நியர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அதில் எழுதியிருக்கு, he served before he speak. ஆமென். அவன் ஒரு பொறுப்பில் இருந்தான், அந்த பொறுப்பை சரியாக செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதோடு நிறுத்தவில்லை, அவன் தைரியமாக பேசக்கூடியவனாகவும் இருந்தான். ஆமென். இதுதான் ஸ்தேவானை குறித்து சொல்கிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுதான். ஆமென். அது ஸ்தேவான் ஒரு ஆண் என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள எல்லாருக்கும் சொல்லப்படுகிற காரியம். இது சபை என்கிறது எல்லாருக்கும் பேசப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அடுத்த இதில் பார்க்கிறோம், he stood strong against them. வாசிங்க 10வது வசனத்தை, அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. Praise the Lord. Amen. லூக்கா 21:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:15. இது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஞானத்திற்கு எதிராக பேசவே முடியவில்லை. யாரால் பேச முடியவில்லை? எதிர்த்து நின்று அவனோட தர்க்கம் பண்ண விரும்புகிறவர்களுக்கு அவனுடைய ஞானத்திற்கு முன்பாக பேச முடியவில்லை. ஆமென். இது சரித்திரபூர்வமாக சரித்திர ஆசிரியனாக லூக்கா பார்த்ததை எழுதி வைத்திருக்கிறான். வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். Praise the Lord. Amen. இது கடைசி காலத்தில் கிறிஸ்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சீஷர்களின் கடைசி காலத்தில் இது நடந்தது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் அல்லவா, நம் வாழ்க்கையிலும் இது நடக்கும். ஆமென். அந்த இடத்துல பாருங்க, ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாத ஒரு ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். அதில் ஏற்கனவே கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லிவிட்டு போய்விட்டார். உங்களெல்லாம் நீங்கள் என் நிமித்தம் உங்களை எல்லா சினகாகிலிருந்து உங்களை அகற்றி விடுவார், ஆலயத்திலிருந்து உங்களை புறம்பாக்கி விடுவார்கள். அநேக சினகாக் வைத்திருக்கார்கள், அதிலிருந்து தேவாலயம், அதுக்கப்புறம் அந்த போதிக்கிற சிறிய சிறிய இடம், அது ஜப ஆலயத்திலிருந்து உங்களை புறம்பாக்கி விடுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லிவிட்டு போய்விட்டார். உங்களை கொல்கிறவர்கள் தேவனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு உங்களை கொல்வார்கள் என்றும் சொல்லி போய்விட்டார். அதை பாருங்கள். அந்த இடத்துல இன்னொரு சொல்லியிருக்காரு, ஆனால் நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய ஞானத்துக்கு எதிராக ஒருத்தரை நிற்க முடியாது. இதையெல்லாம் சொன்ன கிறிஸ்து இப்படி சொல்லியிருந்தால் கதை வேற மாதிரி போயிருக்கும். அவர்கள் உங்களை அடிக்க வந்தால்
ஒருவரையும் விடாமல் யாவரையும் சங்கரித்து விடுங்கள் என்று சொல்லியிருந்தால் கிறிஸ்தவ சரித்திரம் வேறு ஒரு நகர்வுக்கு போயிருக்கும். ஆமென். ஆனால் அதை சொல்லவில்லை கிறிஸ்துவானவர். வேற ஒரு புதிய ஒரு இதை சொல்லிவிட்டு சென்று விட்டார். உங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, சாட்சியாயிருங்க. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க சொல்லி கொண்டு போயிட்டார். நம்மால் அவர் சொல்லும்போது சொல்றார், பாம்பை போல் வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். போற விதத்தில் அப்படி மூளையை செலவழிக்காமல் சிந்திக்காமல் செல்லக்கூடாது. பாம்பை போல் வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு யாரையும் தேடி போய் துரத்திட்டு வந்துலாம் கொத்தாது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்து போயிட்டு இருக்கும். அது யாருக்கும் இது பண்ணாது. ஆனால் அதற்கு தெரியும், அசைவுகள் அதிர்வுகள் எல்லாம் அதற்கு புரியும், எந்த இடத்துல என்ன நடக்குது, எப்படி இருக்கிறது என்று. ஆனால் கிறிஸ்து இயேசு பாம்பை போல் வினா உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னாரே ஒழிய பாம்பை போல் விஷம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லவில்லை. ஆமென். அதை சொல்லிவிட்டு அடுத்த ஒன்றை சொல்லுகிறார், புறாவை போல் கவடற்றவர்களாக இருங்கள் என்று. அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்துருங்க என்பதல்ல, அது பாவத்துக்கு இன்னசென்ட்டாக இருக்க வேண்டியது. ஆமென். பாவத்தை குறித்த காரியங்களுக்கு நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று ரோமரில் கூட எழுதப்பட்டிருக்குது. நீங்க பாருங்க, கிறிஸ்துவானவர் அதெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அந்த ஞானத்தையும் ஸ்தேவான் இடத்துல நாம பார்க்கிறோம். ஸ்தேவான் பேசும் பொழுது ஒருவரும் எதிர் சொல் பேச முடியாமல் போய்விட்டது என்று. அதே இதில் எழுதப்படுகிறது, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று. ஆமென். அது என்னத்தை காமிக்கிறது என்றால், தேவனுடைய பிரசன்னம் ஸ்தேவானோடு இருக்கிறதை காமிக்கிறது. ஆமென். இவ்வளோ ஒரு வலிமையான மனிதன் ஸ்தேவான். ஏதோ ஞானத்தில் தேறினவனாக இருந்தான். அடிப்படையில் யூதர்கள் ஞானம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் ஹெலனிஸ்டிக் ஜூ என்கிறவர்கள் கிரேக்கர்களுடைய ஞானத்தையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். கிரேக்க மொழியை அடிப்படையாகவும் வைத்தவர்களாக இருந்தார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இது சமுதாயத்தில் நாம் பார்க்கிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா சில நேரத்தில் மற்ற மொழி, அதிக மொழி தெரிந்தவர்கள் சற்று ஞானிகள் போல் தோன்றுவார்கள். அது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆகி விடுகிறது, அது இல்லையா? சில நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலம் பேசி கொண்டிருந்தால் தமிழர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் ஆங்கிலம் பேசவில்லை என்று அது ஒரு காரியம், ஒரு ப்ரெஸ்டீஜாக அவர்களுக்கு போய்விடுகிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் அப்படி கிடையாது. அவர்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும். இங்கே உள்ளவர்களுக்கு உங்களுக்கு இரண்டாவது மொழி கொஞ்சம் தெரிஞ்சாலும் இரண்டாவது மொழி தெரிந்திருக்கிறது. ஆனால் ஒரு சமுதாய சூழலில் ஒரு பிரெயினில் என்ன கொண்டு வந்துட்டானுங்க என்றால், இந்த மொழி தெரிந்தால் அவர் கொஞ்சம் இது அதை மாதிரி. அந்த நாளில் கிரேக்க மொழி தெரிந்தவர்கள் அப்படி இருந்தார்கள். இந்த கிரேக்க யூதனானவன் ஆனால் எல்லாவற்றிலும் தேறினவனாகவும் இருந்தான், தேவ பிரசன்னம் உடையவனாகவும் இருந்தான். ஆமென். இஸ் நாட் ஜஸ்ட் அதாவது சும்மா ஒரு இது கிடையாது. அவனுக்கு உள்ள ஒரு கண்டென்ட் இருந்துச்சு. சும்மா பார்வைக்கு மாத்திரமல்ல, அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருந்தது. ஆமென். அதான் அவன் முகம் பிரகாசித்தது. தேவனே அவனை அப்ரூவ் பண்ணியிருக்கிறார். ஆமென். இதை தான் தேவன் நம் வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் திருப்ப வேண்டாம், புஸ்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால், உங்களில் ஞானத்தில் குறைவு பெற்ற ஒருவன் இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர்கிட்ட கேட்க சொல்லியிருக்குது. ஆமென். எந்த விதமான பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். எனக்குள்ள பிரச்சனைக்கு நான் அதற்கான ஞானத்தை கேட்க வேண்டும். ஆமென். உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு நீங்கள் அதற்கான ஞானத்தை கேட்க வேண்டும். சில இடத்தில் குறைவுபட்டிருக்கலாம், தவறல்ல. அந்த குறைவுகளோட வாழ வேண்டும் என்கிறது உங்களுடைய நிலை அல்ல. ஆமென். எல்லாம் மாறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவரிடத்துல பட்சவாதம் இல்லை. கேட்கும் பொழுது விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இரண்டு இடத்துலையும் கால் வைத்து கொண்டு ஒருவன் கேட்டால் இரண்டுமே கிடைக்காமல், இரண்டுமே இல்லாமல் போய்விடும். ஆமென். அவன் மாறுபாடு உள்ளவனாய் காணப்படுகிறான். ஆகையால் விசுவாசத்துடன் கேட்க
கடவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவனாக வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அநேகரை நாம் தூக்கி விட வேண்டும் என்றால் முதலாவது நாம் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பலனுள்ளவர்களாக இருந்தால்தான் மற்றவர்களை தூக்குவதற்கு ஒரு பலன் இருக்கும். ஆமென். ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு அதற்கான ஞானம் தேவை. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம், அநேக மிஷினரிகள் நம்முடைய இந்திய நிலத்திற்கு வந்தார்கள். 800களில் 600களில் வர ஆரம்பித்தவர்கள் போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தாங்க, இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க. படையெடுப்பு என்பது ஒன்று நடந்தது. ஆனால் மிஷினரி என்று வந்தவர்கள் தனித்து வந்தார்கள். அந்த நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், படையெடுப்பு தனி, மிஷினரி தனியாக வந்தார்கள். இன்னும் நான் க்ளோஸாக சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கிலேய அரசாங்கம் மிஷினரிகளை அனுப்புவதை தடை செய்தது. ஏனென்றால் இவர்கள் ஆங்கிலேய அரசாங்கம் இங்கு செய்கிற ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள். அது தவறு என்று சொன்னார்கள். இவர்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குதே, நம்ம செய்கிறத செய்ய முடியலையே என்று ஆங்கிலேய அரசாங்கம் நினைத்தது. வில்லியம் கேரியுடைய கதையாக இருக்கட்டும், அநேகருடைய கதை இருக்கிறது. நம் நிலங்களுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஜெர்மன் நாட்டிலிருந்து கண்டர் என்று சரியாக தான் பேர் என்று நம்புகிறேன், கேரளாவுக்கு வந்தவர் இருக்கிறார். நமது இடத்தில் அநேகர் வந்தார்கள். கால்டுவெல் எல்லாம் வெளியிலும் பேசப்படுகிற பெயராக இருக்கிறது. வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் சம்பாதிக்க வரவில்லை. ஆமென். இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த நாட்டிலிருந்து இங்கே தொன்று செய்ய வந்தார்கள். ஆமென். வெள்ளூர் சிஎம்சி கட்டப்பட்டதுக்கு பின்பாக ஒரு கதை இருக்கிறது. ஆங்காங்கே பள்ளிக்கூடங்களும் யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களும் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் கட்டினதற்கு பின்பாக ஒரு கதை இருக்கிறது. ஏன் வந்தார்கள்? கிறிஸ்துவுடைய அன்பை சொல்வதற்காக வந்தார்கள். ஆமென். அவர்கள் வந்த பொழுது அவர்களே பலகீனமாக இருந்திருந்தால் பலகீனமான நமது முற்பிதாக்களை தூக்கி விட்டிருக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு இங்கு ஒரு சபை இருக்கு என்றால் அன்றைக்கு ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார் என்றதுதான் அர்த்தம். ஆமென். இன்று நாம் இங்கு இருக்கிறோம். நாம் நம் வாழ்க்கையில் யாவரும் ஒரே போல் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று தேவையில்லை, சாட்சியாக வாழ வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. அடுத்து பாருங்கள், he is full of grace, he served before, he stood strong against them. அவனுடைய முகம் பிரகாசித்தது. இது ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். இது முதல் பகுதியாக பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி என்னவென்றால், ஸ்தேவான் அங்கிருந்து ஸ்தேவான் சாட்சி கொடுக்கிறான். முதலாவது வேதம் ஸ்தேவானை குறித்து கொடுத்த சாட்சி. இரண்டாவது ஸ்தேவான் கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்தேவான் ஆரம்பிக்கிறது அவன் எதுவும் அறியாதவனாக ஆரம்பிக்கவில்லை. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கும் சோம்பலாய் இருப்பதற்கும் வெகு தூரம் உண்டு. ஆமென். கிறிஸ்தவர்களாக இருந்தால் வேதத்தை உட்கார்ந்து சும்மா அப்படி வாசித்துட்டு போகக்கூடாது. மனதை செலுத்தி நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொன்றாய் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன பேச வைத்திருக்கிறார் என்று. ஆகையால் கிறிஸ்து ரட்சித்தது நமக்கு இலவசம். ஆனால் அவரோடு நம்ம நடக்கும் பொழுது சோம்பலாக நடக்க முடியாது. ஆமென். ஊழியம் செய்கிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறது, நம்ம எல்லாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோம்பலாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். ஒரு பொழுதும் நம் வாழ்க்கையில் கிறிஸ்துவுடன் நடக்கையில் சோம்பல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவோட அதிகாலையில் எழுந்திருச்சு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போனதை பார்க்கிறோம். ஆமென். சில நேரங்களில் 12 மணி நேரம் இரவு முழுவதும் ஜெபிப்பதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் அந்த ஸ்டாண்டர்டை ரீச் பண்ண முடியலைனாலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக செலவிட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆமென். 10 பகுதி தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அதை காணிக்கையில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய நேரத்திலும் ஒரு 10 பகுதியை கொடுக்க வேண்டும். ஆமென். 100ல் 24 மணி நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் 40 நிமிடம் உங்களுடைய நேரம் அல்ல, அது தூங்குவதற்குரிய நேரம் அல்ல, வேதம் வாசித்து கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய நேரமாக அது காணப்பட வேண்டும். ஆகையால் அந்த
10% வந்துட்டு காணிக்கைக்கு மட்டும் நினச்சி அதை ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. அது உங்களுடைய வாழ்க்கை நடை. ஆமென். இன்னும் கிறிஸ்துவுடைய வார்த்தையில் வேதத்தின்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இல்லாத காணிக்கை அவருக்கு வேண்டாம். ஆமென். அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகத்தில் பண்ணுகிற காரியத்தை எல்லாம் பண்ணிவிட்டு நான் சபை கட்டுவதற்கு காசு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆண்டவர் அவரை பார்த்து ரட்சித்து விடுவார் என்று. அதெல்லாம் பவுலடியார் எழுதுகிறார், மனிதன் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் இட்ஸ் அ ஃபில்தி ராக். மேன், எல்லாம் அழுக்கான கச்சை போல் காணப்படுகிறது. நம் தேவன் ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மை முதலாவது ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய பலிகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. ஆமென். ஆகையால் நான் சொல்கிறேன், நேரங்களில் ஒரு 10 பகுதி தேவனுக்கு ஒதுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆமென். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை திரும்பி வந்து விடுவோம். பாருங்க, he was grounded in the word of God. அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நின்றான். ஆமென். ஆரம்பிச்சான், ஆபிரகாம் கதையிலிருந்து ஆரம்பிக்கிறான். ஆபிரகாமை தேவன் எப்படி கூப்பிட்டார் என்று சொல்லுகிறான். அதை சொன்ன பிறகு ஆபிரகாமிலிருந்து மோசேக்கு வருகிறான், மோசே யோசேப்புக்கு வருகிறான், யாக்கோபு யோசேப்புக்கு வருகிறான், யோசேப்பிலிருந்து மோசேக்கு வருகிறான். மோசையை பற்றி தேவன் எப்படி அவனை உபயோகித்தார் என்பது, எல்லா அற்புதத்தையும் எப்படி செய்தார் என்று சொல்லிவிட்டு அப்படியே தாவீதுக்கு வந்து அப்படியே கிறிஸ்து இயேசுவுக்கு வருகிறான். கிறிஸ்து இயேசுவுக்கு வரும்போது அவன் சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு, கூட்டத்தை பார்த்துட்டு ஒன்று பேசுகிறான் இல்லை, தைரியமாக பேசினான். ஆமென். இரண்டாவது பாயிண்ட் அதுதான். முதல்ல வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்பது. இரண்டாவது, தைரியத்துடன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. ஆமென். பிரசங்கிப்பது ஒன்று. சில நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த இடத்துக்கு நான் போகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று அங்கு தெரிந்து விடக்கூடாது. சில நேரங்களில் நம்ம சூழல் நம்மை அப்படி தள்ளலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக மரித்தார். ஆமென். அவருக்கு முன்பாக நீங்கள் ஒளிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், தேவன் அதை உங்களை அதற்காக தண்டிக்கப் போவதில்லை. ஆனால் அது பாத்திரமா என்று நாமே நமக்கு யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஆவியானவர் சொல்கிற காரியம் அதுதான். நான் ரகசிய கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பது ஒரு சில நேரம் அந்த சூழல் தள்ளினாலும், ஒரு கட்டத்தில் தேவனே உமக்கு சாட்சியாய் என்னை நிறுத்தும் என்று. ஆகையால் தான் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அல்லவா. அதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், ஞானஸ்தானத்தினால் நாம் ரட்சிக்கப்பட போவதில்லை. ஆமென். ரட்சிப்பு கிடைத்து விட்டது. ஞானஸ்தானம் ஏன் எடுக்கிறோம் என்றால், கீழ்ப்படிதலின் நிமித்தமாக எடுக்கிறோம். கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார், அதனால் எடுக்கிறோம். என்னன்னா, இட்ஸ் அ பப்ளிக் கன்ஃபெஷன். எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறோம், இந்த கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருடைய சீஷனாக நான் வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிறேன், அதை குறித்து நான் வெட்கப்பட போவதில்லை. ஆமென். அதனால் என்னோட வேலை போனாலும் பரவாயில்ல, எனது நல்ல காரியங்களும் திட்டங்களும் போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் எல்லாவற்றுக்கும் மேலாய் என்னை படைத்தவரும் என்னை ரட்சித்தவருமாகிய கிறிஸ்து இயேசுவை முன்வைத்து அவருக்காக வாழப் போகிறேன். ஆமென். அதுதான் ஞானஸ்தானம். ஹி வாஸ் போல்ட். அத்தனை கூட்டத்தை பார்த்து விட்டு, நாம் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்றால் ஒரு ப்ரெஸ்டீஜ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆகிவிட்டது. நீங்கள் வெளியில் போய் கிறிஸ்டியன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவ நாடுகளை பார்க்கிறார்கள், கிறிஸ்தவ போதனைகளை கேட்கிறார்கள், கிறிஸ்துவை பற்றி கேட்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்துட்டு அதை குறித்து உங்களை மதிக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த நாட்களில் கிறிஸ்துவை ஒரு 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 சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கிரிமினலாக பார்த்த காலம். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி ஸ்தேவான் ஆவியானவருடைய பலனினால் அங்கு சாட்சியாக நின்றான். ஆமென். இது தனித்து நிற்கும் போது உங்களால் அதை நிற்க முடியாது. ஆகையால் தான் ஆரம்பத்திலே இருக்குது, he was full of spirit. ஆமென். ஆவியானவரால் நிரம்பினவர்களாய் காணப்பட வேண்டும். நம்
பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் என்று சொல்கிறோம். பெந்தேகோஸ்தே என்பது டினாமினேஷன் அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவம். ஆமென். ஆவியானவர் யார் யார் மேலே எல்லாம் அவருடைய ஆவியை ஊற்றி அந்த டங்ஸ், அத அந்நிய பாஷை அடையாளங்களை பெற்றுக்கொண்டவர்களும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை கண்டவர்கள் மேல் அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால்தான் பெந்தேகோஸ்தே என்பதை இப்போ ஒரு ஸ்தாபனமாய் தள்ளிவிட்டாலும் பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. ஆமென். அது வந்துட்டு ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. தேவ ஆவியானவர் அநேக சபைக்கு போவீங்கன்னா நீங்க ஆவியானவரை பார்க்க முடியாதுங்க. அவர்கள் ஒரு செத்த ஒரு அநேக வசனத்தை எல்லாம் பேசுவார்கள், ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் கிரியை செய்கிறார் என்பதை நம்ப மாட்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ப மாட்டார்கள். அப்படியே போவாங்க, எழும்புவாங்க, உட்காருவாங்க, ஒரு பாரம்பரியமாக முடிந்து விடுகிறது. நம் வாழ்க்கை அப்படி அல்ல. ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் என்றால் ஆவியானவர் அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். Stephen was full of spirit. நீங்க நானும் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும், தைரியமாய் நிற்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் அவன் பேசியதெல்லாம் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டதும் கிறிஸ்துவை நோக்கி செல்வதுமாய் இருந்தது. ஆமென். அநேகர், வெகு சிலர் மற்றும் அநேகர் எதாக இருந்தாலும் ஊழியத்திற்கு என்று அழைக்கப்பட்டு விட்டால் நம் கையில் எடுத்ததை கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். பாருங்க, சில சபைகளுக்கு நான் போவதுண்டு. அந்த சபைகளுக்கு போனால் லீடர்ஷிப் கோச்சிங்கும் சைக்கலாஜிக்கல் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாம் வேதத்தில் அடங்கியதாக இருக்கலாம், ஆனால் அடிப்படை அது கிடையாது. ஆமென். கிறிஸ்துவை அறிவிக்காத சபை எதுவும் சபை அல்ல. ஆமென். அந்த காரியத்தை உலகத்தில் உள்ளவர்கள் சிறந்த முறையில் பண்ணுவார்கள். மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்லாம் உங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்கு பேசுகிறா, அதை உலகத்தில் உள்ளவர்கள் நன்றாக பண்ணுவார்கள். அதை செய்வதற்கு சபை தேவையில்லை. சபை பாவத்தை குறித்து எச்சரிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும், கிறிஸ்துவோடு உள்ள அனுபவத்தை குறித்து பேச வேண்டும். ஆமென். ஆனால் இது எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்போது நம் வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்களை தேவன் நம்மை ஊக்குவிக்கிறவா காணப்படுகிறார். அது வேற விஷயம். வாக்குத்தத்தங்களை தருகிறார், வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு இதை பற்றி பேசினால் அநேகர்கள் கேட்கிறார்கள், அநேக டெலிவிஷன்ல பார்க்கிறார்கள் என்பதற்காக பேசினால் அவர்களுடைய ஊழிய பாதை எங்கு செல்லுகிறது என்று தெரியவில்லை. ஆமென். We have Christ as our cornerstone. கிறிஸ்துவே நமது மூளைக்கல்லாக இருக்கிறார். ஆமென். பாவத்தை குறித்து எச்சரிக்க வேண்டியது அவசியம். அநேக ஆசீர்வாதங்களை சொல்லலாம், அது கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை ஒரு வழியாக வைத்து ஆசீர்வாதத்தை அடையணும் என்று சொன்னார்கள் என்றால் அது வேதத்தை புரட்டி பேசுகிறார்கள் என்று ஆகிவிடுகிறது. கிறிஸ்துவை நம் டோக்கன் ஒரு டிக்கெட்டா வச்சு நல்லதெல்லாம் அனுபவிக்கிறதல்ல. அதான் கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார், எனக்கு மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை, நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் இடம் இருக்குது அப்படி என்று சொல்லிவிட்டு போனார். என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பாக வருகிறவனே என்னுடைய சீஷனாக இருக்க முடியும் என்று சொன்னார். கலப்பையில் கை வைத்து விட்டு பின் திரும்புகிற யாரும் அதற்கு இல்லை. அநேக பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொள்வார், ஆனால் பலப்படுத்தி விடுவார். ஆமென். பலவீனமாகவே வைத்திருக்கிறார் என்றால் இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணையவில்லை என்ற அர்த்தம். ஆமென். 10 வருடத்துக்கு முன்பாக நான் இப்படி இருந்தேன், இன்று நான் வேற மாதிரி இருக்கேன்னு சொல்ல முடியவில்லை என்றால் தேவனுடைய நடக்கையிலும் நம் வாழ்க்கையிலும் என்றால் நாம் அதை திரும்பி கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆமென். ஸ்தேவானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து யூதர்களுக்கு முன்பாக அநேக பெரிய தலைவர்களுக்கு முன்பாக ஸ்தேவான் பேசுகிறான். ஆமென்.
அவன் வந்துட்டு அங்கே போயிட்டு என்னன்னாலும் பேசியிருக்கலாம். அவர்களுக்கு பிடித்த மாதிரி கிரேக்கர்கள் வந்துட்டு ஃபிலாசபிஸ் எல்லாம் படிக்கிறோம் அன்னைக்கு அதில் தேறினவர்கள். அரசியல், பாலிடிக்ஸ், ஃபிலாசபிலாம் அன்னைக்கு ரொம்ப பேர் போனது. இன்றும் நாம் பார்த்தீர்கள் என்றால் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோவுடைய பேரை அநேக நண்பர்கள் உச்சரிப்பதை பார்க்கிறோம். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான் ரோமர்கள். ரோம சாம்ராஜ்யம் அதை விட வலிமை வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்தேவான் போயிட்டு அவர்கள்ட்ட தத்துவங்களை பேசவில்லை. தத்துவங்கள் தேவைப்படலாம் சில இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அடிப்படையில் கிறிஸ்துவே, ஹீ இஸ் த கார்னர்ஸ்டோன். ஆமென். கிறிஸ்துவே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மூளைக்கல்லாக இருப்பது சொல்வதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு மூளைக்கல்லாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் சொல்கிறார், இந்த என் மேல அதாவது ஞானம் உள்ளவன் கற்பாறையில் தன் இதை கட்டுகிறான், வீட்டை கட்டுகிறான். அவன் கற்பாறையில் கட்டுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் நம் அஸ்திபாரம் இல்லை என்றால் மணலின் மேல் கட்டுகிறோம் என்று அர்த்தமாகி விடுகிறது. ஆமென். அநேக சபைகளில் தத்துவங்கள் பேசப்படுகிறது, அரசியல் பேசப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படினாலும் வாழலாம், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மணலின் மீது கட்டப்படுகிற ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. ஆமென். மழை வரும், எல்லாம் அழிந்து போய்விடும். ஆமென். கற்பாறையின் மேல் கட்டினவர்கள் நிலைத்து நிற்பார்கள். ஆமென். நம் வாழ்க்கையை எதன் மேல் கட்டுகிறோம் என்று பார்க்க வேண்டும். ஸ்தேவானை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவரை அடிப்படையாக வைத்து அவன் கட்டினவனாக இருக்கிறான். ஆமென். கிறிஸ்துவின் ஆவியானவர் அவன் மேல் அசைவாடினார். இருக்கிற எல்லாரும் உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து என்கிற கல்லின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் ஸ்கிரிப்சர் சேச்சுரேட்டட். அநேக நேரத்தில் ஆவியானவரால் நிரம்புறோன்ட்டு சொல்லிட்டு குதிக்கிறதும் கீழே விழுறதும் அல்ல. அது ஒரு சில நேரங்கள் நடக்கலாம். ஆனால் பாருங்க, ஆவியானவரால் நிரம்புகிறோம் என்றால் இந்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். ஆமென். கட்டுப்பாட்டின் ஆவியானவர். அவரை சில நேரங்களில் அவரை தூஷிக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். சும்மா சிரிக்கிறார்கள், சிரித்து கொண்டு நாங்கள் ஆவியில் சிரிக்கிறோன்றாங்க. ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆவியானவர் என்ன செய்தாரோ அதை நம் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். கிறிஸ்துவானவர் வாழ்க்கையில் கிறிஸ்து தேவனுடைய கண்களிலும் மனிதனுடைய கண்களிலும் தயவு கிடைத்தவராய் வாழ்ந்தவராய் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் ஆவியானவருடைய வல்லமையினால் நடந்தார் என்று பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் நாம் நடப்பது ஆவியானவரோடு நடக்க வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுவது நல்லது, தீர்க்க தரிசனம் உரைப்பது நல்லது, அநேகருக்கு ஆறுதல் சொல்வது நல்லது, அநேகருக்கு சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்வது நல்லது. ஆனால் ஆவிக்குரிய கனிகள் நம் வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை என்றால் நம் நடக்கையை மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டிருந்தால் தேவ ஆவியானவர் நம்மோடு இருப்பார். தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றால் வேத வசனம் ஸ்தேவானோடு இருந்தது போல் நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு அந்நியமாய் போய் விடக்கூடாது. வசனத்தை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஆமென். முதலாவது வந்துட்டு என்ன பார்த்தோம்? வேதம் ஸ்தேவானை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இரண்டாவது, ஸ்தேவான் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்த்தோம். மூணாவது, ஸ்தேவானே இரத்த சாட்சியாக தேவனிடத்தில் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆமென். மீண்டும் ஒரு முறை 12:24, யோவான் 12:24 வாசிங்க பார்ப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். 12:24, யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Praise the Lord. Amen. கோதுமை மணியானது நிலத்தில் விழாவிட்டால் அது பலன் கொடுக்காது. ஆமென். இந்த இடத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன், சபை இருக்கிறது என்றால்
இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தேவான் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவன் கிறிஸ்துவை பற்றி சொன்னதுடன், அதில் நிறைய இருக்குது, நேரம் கருதி நான் கடந்து செல்கிறேன். அவர்கள் எல்லாம் தேவர் என்ரேஜ் என்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டது, எரிச்சல் அடைந்தார்கள் என்று. ஏன் அவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள்? இந்த உலகத்தின் அதிபதி அவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். பார்க்க கூடாதபடிக்கு. ஆகையால் அந்த ஆவியை கொண்டவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டவுடனே எரிச்சல் அடைந்தார்கள். ஒளி வருகிறது என்று தெரிந்தவுடன் இருள் மறையும். ஆனால் அவர்கள் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில். ஆமென். அவர்கள் எரிச்சல் அடைந்து ஸ்தேவான் மீது பயங்கர கோபம் கொண்டார்கள். அவனுடைய ஞானத்துக்கு நிகராக நிற்க முடியவில்லை அவர்களால். ஆகையால் என்ன செய்தார்கள்? அவனை கொல்ல திட்டமிட்டார்கள். அவன் சொல்லுகிறான், நீங்கள் தீர்க்கதரிசியெல்லாம் கொன்னீங்க, கிறிஸ்து வரைக்கும் கொன்னுட்டீங்க. அவனுக்கும் தெரியும் அவனையும் கொல்ல போகிறார்கள் என்று. கடைசியாக என்ன நடக்கிறது என்றால், முதலாவது பங்கு ஸ்தேவான் யாருன்னு என்று பார்த்தோம். ரெண்டாவது அவன் சொன்னது என்னன்னு பார்த்தோம். மூன்றாவது அவனை கல்லெறிந்து கொல்லுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள். கல்லெறிந்து கொல்லப்படுகிறது அந்த இடத்துல காரியமாக இருந்தது. காரணம் என்ன சொன்னார்கள்? ஸ்தேவான் ஆலயத்துக்கு விரோதமாக பேசிவிட்டான். இரண்டாவது தேவனுக்கு விரோதமாக பேசிவிட்டான். நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசிவிட்டான். மோசேக்கு விரோதமாக பேசிவிட்டான். இதெல்லாம் அவர்கள் சொன்ன காரணங்கள். இது எதுவுமே நியாயமான காரணங்கள் இல்லை. ஆனாலும் கல்லெறிந்து அவனை கொன்றார்கள். அதில் அவனை கொல்லும் பொழுது அவன் பரலோகத்தை பார்க்கிறான். ஆமென். பார்க்கும் பொழுது அவன் பரலோகத்தில் ஆண்டவரை காப்பாற்றும் என்று பார்க்கவில்லை. அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் பரலோகத்தை பார்க்கிறான். அவனுக்குள் இருந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவியானவராக இருந்தார். ஆமென். கிறிஸ்து என்ன செய்தார்? அவரை சிலுவையில் அறைந்தவுடன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதே போல் இங்கு ஸ்தேவான் சொல்லுகிற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆமென். தேவன் நமக்கு அந்த இருதயத்தை தர வேண்டும். அநேகரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். நமது வேலை அவர்களை போய் பழி வாங்குவதல்ல, அது தேவனுடைய வேலை. ஆமென். நமது வேலை அவர்களை மன்னிக்க வேண்டியது. பாருங்க, தேவனுடைய ஆவியானவரை கொண்டிருந்தது. கிறிஸ்துவை போல அவனுடைய பிரதிபலிப்பு இருந்தது. இறுதியாக என்ன நடந்தது? கிறிஸ்துவே, அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். கடைசியாக அந்த கடைசி அல்ல, அந்த 55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவானவர் அவனை வெல்கம் பண்ண வந்துட்டார். அந்த இடத்துல மக்கள் அவனை கொல்லுவதற்கு வந்து விட்டார்கள். அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் கிறிஸ்துவை பார்க்கிறான். ஆமென். நமது சூழலில் பார்த்தோம் என்றால், கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தார்கள் என்று நம்மை வெறுக்கிற நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவம் எப்போ வந்தது என்றால், 2000 வருடத்துக்கு முன்பாக தோமா என்கிற சீஷனை ஆண்டவர் இங்கு அனுப்பிவிட்டார். ஆமென். தோமாவுடைய மரணம் ஸ்தேவானுடைய மரணத்தை போல இருந்தது. நான் அநேக நாட்களுக்கு முன்பாக அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் போய் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஒரு அருமையாக வைத்திருக்கிறார்கள். அதை குறித்து நான் வேதாம கல்லூரி இருக்கும்போது ஆய்வு கட்டுரையும் எழுதினேன். ஸ்தேவான் இருந்ததுக்கு அநேக சான்றுகள் இருக்கிறது. ஆமென். அநேக சான்றுகள் ஸ்தேவான் இருந்ததை உறுதி செய்கின்றன. அதை பேசுவதற்கு நேரமில்லை, அது தனியாக ஒரு நாள் பார்ப்போம். எப்படி ஸ்தேவான் மரித்தானோ அதே போல் சென்னை பட்டணத்தில் தோமா மரித்ததை பார்க்கிறோம். இதே போல் அவனையும் துரத்தி கல்லெறிந்து ஒரு ஈட்டியை வைத்து குத்தி கொன்று விட்டார்கள். அவன் இங்கே வந்த காரணம் வணிகத்திற்காக வரவில்லை, கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக வந்தான். ஆமென். இந்த இடத்தில் ரத்தம் சிந்தப்பட்டது.
அதற்கப்புறமும் 300 400 ஆண்டுகளில் அந்த 1600 ஏடி கிறிஸ்துவுக்கு பின் வரைக்கும் அநேகர் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவம் பெரிதாக வளரவில்லை. அன்னைக்கு சொன்னவர்கள்லாம் பாரம்பரிய சபையாய் மாறிவிட்டார்கள். மாத்தோம் அந்த மாதிரி இதெல்லாம் கேரளா பக்கத்தில் இருக்குது, சில இது பெங்களூரில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலையும் 1 2 இருக்குது. பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 1600க்கு அப்புறம் வில்லியம் கேரி இவர்களைப் போல தேவ மனிதர்கள் வந்தார்கள். அநேக டீச்சர்ஸ் வந்தாங்க, அநேக டாக்டர்ஸ் வந்தாங்க, அநேக வெவ்வேறு துறையில் உள்ளவர்கள் வந்தார்கள், தேவனை அறிவித்தார்கள். கோதுமை மணியானது இந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியோடு நாம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. கடைசியில் பார்க்கிறோம், தேவனால் கை கொடுத்து உள்ளே எடுக்கப்பட்டார். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கிறிஸ்துவானவர் நம் கரத்தை பிடித்து நம்மை கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். நாம் பவுலுடன் சேர்ந்து சொல்ல வேண்டும், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். அது போராட்டமாக தான் இருந்தது, ஆனால் அது ஒரு நல்ல போராட்டமாக இருந்தது. ஓட்டத்தையும் முடித்தேன், விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். ஜீவ கிரீடம் இங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்குது. ஆமென். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியானவரை கொண்டு நீங்கள் அதை சமாளிக்க முடியும். ஆமென். சமாளிக்க முடியும்ல, அதை தாண்டி செல்ல முடியும். ஆமென். இந்த உலகம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஞானத்தை பார்க்கணும், ஆவியானவரால் நிரம்பினதை பார்க்கணும், நீங்கள் கிருபை நிறைந்தவர்களாய் இருப்பதை பார்க்கணும். a man of power என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். ஆமென். கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். இறுதியாக சொல்ல விரும்புகிறேன், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 11:19 வாசிக்கும்படி கேட்கிறேன். இதை தொடர்ந்து என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதருக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சிப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். இது பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானுக்கு இப்படி ஒரு சூழல் நடந்த உடனே எல்லாம் சிதறிட்டாங்க. ஆமென். அதுவும் ஒரு நல்ல காரியமாக முடிந்தது. இதை தொடர்ந்து அநேக ஊழியங்கள் எழும்பினது அநேக இடங்களில். இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, சரி பிரச்சனை இல்லாத இடத்துல போய் ஆரம்பிப்போம் என்று போய்விட்டார்கள். ஆனால் அந்த இடத்துலையும் தேவன் கிரியை செய்தார். பிலிப் என்கிறவனை எழுப்பினார், அநேகர் எழுப்பினார்கள். இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 22:20 வாசிக்கும்படி கேட்கிறேன். அதே அதிகாரத்தில் 22:20. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். 22:20 இது. எஸ், ஆமாம். தேங்க்யூ. இது வந்துட்டு யார் எழுதுகிறார் என்றால் பவுல் எழுதுகிறான். ஆமென். அதே இடத்திலே அதே இடத்திலே ஆவணப்படுத்தப்படுகிறது. இது என்ன நடக்கிறது என்றால், இதெல்லாம் பவுலுடைய சவுலாக இருக்கிறான், அவனுடைய தலைமையில் நடக்கிறது. சவுல் எழுதுகிறான் அந்த இடத்துல, அந்த நேரத்தில் நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு. ஆமென். நீங்கள் பாருங்கள், இதை தொடர்ந்து ஒரு பெரிய ஊழியன் அங்கே எழும்பி கொண்டிருக்கிறான். ஒரு காரியம் முடிந்து விட்டது என்று மக்கள் நினைத்தார்கள். அந்த விதை விதைக்கப்பட்டதுடன் அதோடைய பலன் மிகுதியாய் மாறிவிட்டது. ஆமென். ஸ்தேவானுடைய மரணம் அநேக ஊழியத்தின் தொடக்கமாய் மாறிவிட்டது. அது தொடங்கியது தீப்பந்தம் போல் பெருகி இந்தியாவில் இன்று நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். என்று ஒரு ஊழியர், ஒரு பெரிய ஊழியர், நான் ரொம்ப மதிக்கும் ஒரு ஊழியர் மரித்து விட்டார். அவருடைய குமாரரிடத்தில் கடைசியாக பேசப்பட்ட, அவரால் பேச முடியவில்லை. இறுதியாக அவருக்கு வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவர் மீண்டும் வெளியில் வந்து மரணத்தை ஏற்றுவிட்டார், தேவனோடு சேர்ந்து விட்டார். அவர் கடைசியாக பேச முடியவில்லை. அவர் பெரிய ஒரு ஊழியர், ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலே ஊழியத்தை செய்தவர். அவர் கிட்டத்தில் போய் என்ன சொல்றார் என்று கேட்க வேண்டும் என்று காதை கொடுத்த அவர் மகனிடத்தில் சொன்ன காரியம், the work must go on. ஆமென். இந்த வேலை நான் இறந்து போய்விடுவேன்,
இந்த வேலை நின்று போய்விடக்கூடாது. ஆமென். அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதுதான் அவருடைய இறுதி வார்த்தையாக இருந்தது. அதை கண்ணீரோடு சொல்லி இன்னைக்கு அவருடைய சபையில் இருந்ததை என்று வாசித்தேன். த அன்ஃபினிஷ்ட் புக் ஆஃப் ஆக்ட்ஸ். இந்த புஸ்தகத்தின் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இறுதியாக ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கு சரியான முடிவு கிடையாது. மத்தேயு, மார்க்கு இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு முடிவு இருக்குது. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முடியவில்லை. அந்த புக்கை பாதியில் நிறுத்தி விட்டான். பவுலுடைய கடைசியாக ரோமாபுரிக்கு போகிறதை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விட்டான். அதற்கப்புறம் பவுலுக்கு என்ன நடந்துச்சு, சபைக்கு என்ன நடந்துச்சு எதுவும் சொல்லவில்லை. அது ஏன் என்று நான் யூகிக்கிறேன் என்றால் சபையின் சரித்திரம் இன்னும் முடியவில்லை என்ற அர்த்தம். ஆமென். அந்த சபையின் சரித்திரம் அதற்கு அப்புறமும் தொடர்ந்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் இங்கும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிற நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் காண வேண்டும். த மிஷன் இஸ் நாட் ஓவர். இந்த ஊழியம் முடிவு பெறவில்லை. இட் மஸ்ட் கண்டினியூ. த ஒர்க் மஸ்ட் கோ ஆன். அந்த வேலை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நாம் இன்று இருக்கலாம், நாளைக்கு போய்விடலாம். ஆனால் இங்கிருந்து போகிறோமோ இருக்கிறோமோ, இந்த வேலை நடைபெற்று கொண்டு இருக்கும்படிக்கான காரியத்தை செய்துவிட்டு தான் நாம் போக வேண்டும். ஆமென். நம் வாழ்க்கைக்கு பின்பாக கிறிஸ்துவானவர் மகிமைப்பட வேண்டும். ஆமென். சபையின் சரித்திரம் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற தேவன் நம்மை வெளிச்சமாய் இந்த உலகத்திற்கு வைத்திருக்கிறார். ஆமென். பூமிக்கு உப்பாக காணப்படுகிறோம். உப்பானது சாரமற்று போனால் அதற்கு பயன் என்ன? உப்பானது சாரமோடு இருக்க வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையோடு இருக்க வேண்டும். நாம் உலகத்தோடு ஒன்று கலந்து விட்டோம் என்றால் நம்முடைய பயன் என்ன? உலகத்தோடு இருப்பதற்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க தேவையில்லையே. உலகத்திற்கு நாம் சாட்சி கொடுக்கும்படி உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். ஆமென். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். தேவன் நமக்கு விரும்புகிற காரியம் அதுதான். முதலாவது காரியம், நாம் ஆவியில் நிறைந்தவராகவும் கிருபை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் வாயால் சொல்வதற்கு முன்பாக வாழ்க்கையால் வாழ்ந்து காமிக்க வேண்டும். ஆமென். நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நம் தேவன் நம் முகத்தை பிரகாசிக்க செய்வார். grounded on the word of God. தேவ வசனத்தில் அடிப்படையாக நிற்க வேண்டும். ஆமென். you have to be grounded. bold, தைரியமாய் பேச வேண்டும். ஆமென். கிறிஸ்துவை மையமாக கொண்டு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் முடிவில் செல்லும் பொழுது, நம் பரலோகத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை பிரதிபலித்து அநேக காரியங்களை கிறிஸ்துவை போல் அணுகும் பொழுது கிறிஸ்துவே நம்மை கையை கொடுத்து நம்மை வரவேற்பார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Never loved you. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் ஊழிய வாழ்க்கையின் காரியங்கள், அவனாலே கிடைத்த ஒப்பற்ற ஒரு மேன்மையான ஊழியத்தின் சிறப்புகள் எல்லாம் பாசம். சாட்சி, அவனை குறித்த சாட்சி, அவன் தேவனை குறித்த சாட்சி, அவனே வாழ்க்கையின் இரத்த சாட்சி. விசுவாசத்தில் உறுதியாய் வேத வசனத்தில் நிலைத்திருப்பதற்கும் தேவனை பற்றி அறிவிப்பதில் தைரியமாய் பிரசங்கிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வனாக. எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. நம்ம கத்திரி ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த வேளையிலே ஆண்டவரே, ஸ்தேவானுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கேட்க உதவி செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை, விசுவாசத்திலே வல்லம், விசுவாசத்திலே ஆண்டவரே அவன் உறுதியாக இருந்த நிலைமைகள், ஞானத்திலும் வேத வசனத்தில் உறுதியாக இருந்த காரியங்கள், ஆண்டவரை பற்றி அறிவித்த காரியங்கள், அவன் சாட்சி, அவனை குறித்த ஆண்டவரே வார்த்தைகளில் கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அவன் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்கேன்.
இவைகளினாலே பல இடங்களிலே சபைகள் கட்டப்படுவதற்கு, இவைகளினாலே பல இடங்களிலே ஆண்டவரே தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு மாதிரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்தீரையான். எங்களுடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் வேத வசனத்திலும் சாட்சியாக இருந்து அநேக சபைகளை எழுப்பக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஆசீர்வதி, நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.